வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க ஏர்போர்ட்டில் மிஸ் பண்ணக்கூடாத இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லான்ச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏர்போர்ட் லான்ச்னால் என்ன, ஏர்போர்ட் லான்ச்சுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும், ஏர்போர்ட் லான்ச்சை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சென்னை ஏர்போர்ட்டில் வெறும் ₹2 மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஏர்போர்ட் லான்ச் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படி என்பதும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட் லான்ச்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரைவேட் ஏரியா. இந்த ப்ரைவேட் ஏரியாவில் பேசஞ்சருக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்கும். இந்த ஏர்போர்ட் லான்ச் ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஏர்லைன்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர் இருப்பாங்க. அந்த பேசஞ்சரை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக ஏர்லைன்ஸே ஒரு ப்ரைவேட் ஏரியா உருவாக்கி அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த ஏர்போர்ட் லான்ச். ஃபர்தராக என்ன ஆச்சுன்னா, ஏர்லைன்ஸில் லான்ச் யூஸ் பண்ணுறதை தவிர ப்ரைவேட்டாகவே லான்ச் செட்டப் பண்ணி ஏர்போர்ட்டில் எல்லா பேசஞ்சருக்கும் ஃபெசிலிட்டேட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய லான்ச் வந்துச்சு. நீங்கள் எந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணாலோ, இல்லை டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலோ ஏர்போர்ட் லான்ச் இல்லாமல் எந்த ஒரு ஏர்போர்ட்டுமே இருக்காது. ஏர்போர்ட் லான்ச்சில் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபுட்டும் ட்ரிங்க்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்தது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு சீட் இருக்கும். அடுத்தது ஒய்ஃபை. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ளைட் டைமிங் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஒரு சில சர்வீஸ்லாம் நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி நீங்கள் அவைல் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஸ்டோரேஜ், அடுத்து ஸ்பா ட்ரீட்மெண்ட், ஷவர் ரூம்ஸ், மசாஜ் சர்வீஸ், இது போல் உள்ள சர்வீஸ்லாம் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த ஏர்போர்ட் லான்ச்சை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏர்லைன்ஸுக்காகவே தனியாக லான்ச் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் லான்ச்சில் அந்த ஏர்லைன்ஸோடைய பேசஞ்சர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பெரும்பாலும் எந்தெந்த பேசஞ்சருக்கு இந்த லான்ச் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர், பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர், அடுத்தது ஃப்ரீக்வென்ட் ஃப்ளையர். இந்த 3 கேட்டகரி பீப்புளுக்குமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அடுத்தது பேசஞ்சர் லான்ச்சை யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணி அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏர்போர்ட்டில் இருக்கிற ப்ரைவேட் லான்ச்சை யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஏர்லைன்ஸ்லாம் அந்த லான்ச் கூட டைப் இருக்கோ அந்த பேசஞ்சர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஏர்லைன்ஸ்லேயே அந்த பேசஞ்சருக்கு ஆஃபர் கொடுக்குறது. அடுத்தது பேசஞ்சராகவே இந்த லான்ச்சை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. பேசஞ்சர் டிக்கெட் புக் பண்ணும்போதே லான்ச் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் ஆன்லைனில் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்டுக்கு லான்ச் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எந்த லான்ச்சில் போகிறீங்களோ அந்த லான்ச்சுக்கு இந்த கார்டு அக்செப்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உதாரணமாக HDFC கிரெடிட் கார்டு, SBI கிரெடிட் கார்டு, ஆக்சிஸ் கிரெடிட் கார்டெலாம் மோஸ்ட் ஆஃப் த லான்ச்சில் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில லான்ச்சில் டெபிட் கார்டும் உங்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லான்ச் போகிறீங்களோ அதில் நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். அந்த கார்டு வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாரின் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஏர்போர்ட் லான்ச் யூஸ் பண்ணணும்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு பெஸ்ட்டு. சப்போஸ் நான் கொடுத்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுமே நீங்கள் வரலன்னா, நீங்கள் லான்ச் கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயே பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி கூட நீங்கள் லான்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற லான்ச்சை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சென்னை ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் டெர்மினல், டொமஸ்டிக் டெர்மினல் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு லான்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் லான்ச்சிலும் டொமஸ்டிக் லான்ச்சிலும் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த 2 கார்டில் எது வச்சுருந்தாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். வெறும் ₹2 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஆப்ஷனில் எந்த ஒரு ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருந்தாலும் போதும், நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிற லான்ச்சை ஆக்சஸ் பண்ணலாம் வெறும் ₹2. இந்த ₹2 உள்ளே போனோன்னே உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட் ஃபுட் இருக்குது, உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கம்ஃபர்டபுள் சீட் இருக்கும், ஒய்ஃபை இருக்குது, உங்களுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருக்குது. அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. இது போல் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு அந்த லான்ச்சில் கொடுப்பாங்க. அடுத்தது லான்ச்சில் நீங்கள் லிக்கர் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு லிக்கர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்த தடவை நீங்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த லான்ச் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.